வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் சுற்றம் தழாள் அந்த அதிகாரத்தில் 10வது குறள் 530வது குறள். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக் கொளல். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக் கொளல். இது பாருங்கள், ரொம்ப அழகான குறள். முதல் குறளில் என்ன பார்த்தோம்? நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது, ஒரு தலைவன்கிட்ட ஒரு தப்பு இருக்குது. அந்த தப்பை பார்த்து அவனை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க கொஞ்சம் பேர். இப்போ ஒருத்தன்ட்ட ஒரு குடிப்பழக்கம் இருக்கா அப்படின்னு, அல்லது சிற்றினம் சேர்த்தல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தால் அவன்கிட்ட இருக்க பெரியவங்க அவன்கிட்ட விலகி நின்றுடுவாங்க. இவன் அந்த பழக்கத்தையும் அந்த சிற்றினம் சேர்த்தலையும் விட்டுட்டான் அப்படின்னா அவர்களாக திரும்ப இவன்கிட்ட வந்துடுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இவன் மேலே அன்பு உண்டு. ஆனால் இவன் தவறு செய்கிறான், சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படிங்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவனை பிரிஞ்சிருக்காங்க. அந்த தவிர அவன்கிட்ட நீக்கிட்டான்னா அவங்க இயல்பாக சேர்ந்துருவாங்க. இவன் போய் அவங்கள கூப்பிடணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஆனால் இந்த குறளில் அப்படி இல்லை. இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இவனாக பிரிஞ்சு போகிறான், எந்த காரணமே இல்லாமல். அப்புறம் திரும்பி சேர்றான், ஏதோ ஒரு எதிர்பார்த்து திரும்பி சேர்றான். அப்படி சேரும்போது ஒரு தலைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் என்ன காரணத்துக்காக திரும்பி சேர்ந்தான் அப்படின்றத ஆராய்ந்து அதை அவனுக்கு கொடுத்து அவன்கிட்ட வச்சுக்கணும். ஓகே. ஆனால் அப்படி வச்சுக்கிட்டாலும் அவனை முதல்ல இருந்தவங்க மாதிரி முழுமையாக நம்பக்கூடாது. அவனை ஆராய்ந்து தழுவிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் காரணமே இல்லாமல் ஏதோ அவனோட சுயநலத்துக்காக வெளில போகிறான். அப்போ அந்த சுயநலம் வேற ஒருவரால் பூர்த்தி செய்யப்படுது அப்படின்னா திருப்பியும் போகிறதுக்கு தயங்க மாட்டான் இல்லைங்களா? அதனால் அவனால் வெளியில் விட்டாலும் ஆபத்து. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்மளோட வேலை பார்த்துருக்கான், நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவன் வெளில போனான்னா பகைவர்கள்கிட்ட சேர்ந்தான்னா நம்மளோட ரகசியம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு அது ஒரு சரிவு மாதிரி தான் இல்லைங்களா? அதனால் அவனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும், ஆனாலும் முழுமையாக நம்பாமல் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தந்திரம் சொல்லித்தராரு. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஒரு சுற்றம் அப்படின்றது எப்படி இருந்தாலும் நம்ம நம்மக்கிட்ட அனுசரணையாக தான் வச்சுக்கணும். ஏன்னா குற்றம் அப்படின்றது எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்கும். அந்த குற்றத்தையே பார்த்துட்டே இருந்தோம்னா அப்புறமேட்டு சுற்றம் நட்பு அப்படின்னு யாருமே இருக்கவே மாட்டாங்க. நமக்கு தமிழில் ஒரு எளிமையாக ஒரு பழமொழி உண்டு, என்ன, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அந்த பழமொழியை மனசில் வச்சுட்டு இந்த குறள், இந்த அதிகாரம் முழுசுமே படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்துலேயுமே இழையோடுகின்ற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இதுவாக தான் இருக்கும். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. எல்லா மனுஷக்கிட்டும் ஏதாவது ஒரு சின்னதோ பெருசோ ஒரு சின்ன சின்ன குற்றங்கள் இருக்கும். அது ரொம்ப மிகுதியாகி அதனால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும்போது தான் நம்ம அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி நிற்கணும். அதுவும் அந்த தவறு அவங்க உணர்ந்து திருந்திட்டாங்கன்னா திரும்பி வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு ஒழிய, ஒரு மனிதன்ட்டு ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக அந்த உறவுகளை விலக்கி கொண்டே வந்தோமேயானால் எந்த உறவும் இல்லாமல் நம்ம தனி மனிதனாக தான் நிற்கணும். அது தனி மனிதனுக்கு பொருந்தும். அதே ஒரு நிர்வாகத்துக்கு, ஒரு நாட்டுக்குன்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம கூட இருந்தவங்களிடம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளில போனாங்க அப்படின்னா அது நமக்கு இழப்பு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நம்மளுடைய பலத்தையும் குறைச்சிடும். அதனால் ஏன்னா நம்மளுடைய ரகசியங்கள் அது எல்லாமே அவங்கக்கிட்ட தெரிஞ்சிருக்கும். அது மற்றவங்களுக்கு போச்சுன்னா அது கஷ்டம். அதனால் சரிங்களா? நாளை அடுத்த குறள், நாளைக்கு தொகுப்புரை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த குறள், அடுத்த அதிகாரத்துக்கு முன்னுரை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.